தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளால் பெண்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் இது சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்றும் கூறினார். சென்னை போன்ற பகுதிகளெலாம் பெண்கள் மேலே மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை, அதே போல் மேற்கு மாவட்டங்களில் நம்மளுடைய சீனியர் சிட்டிசன் என்ற வயதானவர்கள் மேலே தாக்குதல், இப்படி மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது சகோதரர்களே. அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம், பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம் தினந்தோறும். இதுக்கெல்லாம் காரணம் தமிழகத்தில் கஞ்சா, போதைப் பொருள்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கின்ற திமுக அரசாங்கம், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய செயலற்ற தன்மை, அவருடைய கையாளாக தன்மையினால் இன்றைக்கு தமிழகத்தில் பெண்கள் சகோதரிகளுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் விடையாக வருகிற ஏப்ரல் 23 அன்று தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுக்க இருக்கிறார்கள். சகோதரர்களை இன்றைக்கி நான் பார்க்குறோம். நான் இப்போ டெல்லியிலேருந்து வர்றேன். ஒரு பெட்ரோல் பங்கில் கூட கூட்டம் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு போயிருந்தேன். வீடியோ கூட இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா இது உங்களுக்கெல்லாம் கூட காட்டலான்னு. ஆந்திராவில் ஒரு பெட்ரோல் பங்கில் கூட எந்த இடத்துலையுமே கூட்டம் கிடையாது. கேரளாவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, பாண்டிச்சேரியில் கிடையாது, நம்ம பக்கத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவினர் வேண்டுமென்றே மக்களை ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு திமுக காரங்க போய் ஒரு 200 பேர் ஒரு பைக்கில் போய் ஒரு பெட்ரோல் பங்கில் நின்றுக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்காரங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு சமூக வலைதளங்களில் விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள்.